ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் எவரெஸ்ட் ஸ்டெபிளைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏசி ஸ்டெபிளைசர். என்னன்னு தெரியல, பவர் இன்புட்டே வரல. என்னன்னு சொல்லிட்டு நம்ம குவாலிட்டி செக் பண்ணி பார்ப்போம். 5 years வாரண்ட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க வாங்கும் போது. சரின்னு சொல்லிட்டு கடையில் போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, 1 year தான் கேரண்டி, 5 years வாரண்ட்டி இருக்குது. ஆனால் உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் போயிருந்தால் அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு தனியாக சார்ஜ் பண்ணுவோம். நாங்கள் நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? வாரண்டினா உள்ளே இருக்க பொருளும் மாற்றி கொடுக்கணும், ப்ளஸ் சர்வீஸும் பண்ணி கொடுக்கணும். கேரண்டினா அப்படியே ஸ்டெபிளைசரை ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கடையில் வந்து என்ன நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டெபிளைசரை எப்படி கழட்டி ரெடி பண்ணுறது, இல்லை இது உள்ள என்ன ஃபால்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், ஸ்க்ரூ கழட்டிட்டான். ஆனால் இந்த இடத்துல வந்து அந்த சீல் ஒன்று இருக்குது பாருங்கள். இதை நான் வந்து இன்னும் பிரேக் ஆகலை, இன்னும் யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இது உங்களுக்கே நல்லா தெரியும், வாரண்ட்டி சீல் தான் இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை கழட்டியாச்சு. பாருங்கள், இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இந்த இடத்துல ஒரு பிசிபி போர்டு இருக்குது. அதில் வந்து ரிலே இருக்குது, 3 ரிலே இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து டிஸ்பிளேக்காக கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிசிபி போர்டு. இதில் பாருங்கள், இந்த டிஸ்பிளே தெரியணுன்றதுக்காக. அந்த டிஸ்பிளேயில் வோல்டேஜ், இன்புட் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் எல்லாம் தெரியும். இப்போ இதில் நம்ம மல்டிமீட்டர் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், இதில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. எங்கேயுமே எதுவுமே ஆகலை, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது தனியாக டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ஓவர்லோடில் பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் போர்டு இப்படி கைட்டி தூக்கும்போது பார்த்தா இது தனியாக கலண்டி வந்துடுச்சு. இப்போ இந்த கனெக்டிவிட்டி பாருங்கள், இது ரெண்டுமே ஓவர்லோடில் ஹீட் ஆகி கட் ஆகிடுச்சு. இப்போ இது ஜாயின் பண்ணால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்க்கலாம். ஜாயின் பண்ணி இதில் இப்படி பண்ணுறதோட நைஃப் இருந்தால் நல்லாயிருக்கும். நைஃப் தான் தேடி பார்த்தேன், காணோம். ஆனால் நைஃப்பில் நம்ம பண்ணோம்னா கரெக்டாக வரும். ஒயர் சீவுறதுக்கு மட்டும்தான் இந்த கட்டர் யூஸ் பண்ண முடியும். நம்ம இதிலே பண்ணி பார்ப்போம். பாருங்கள், எப்படி மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஓவர்லோடில் பயங்கரமாக மெல்ட் ஆகிருக்கு. இது ஃபெரல்ஸ் போட்டு தான் போட்டிருக்காங்க. ஃபெரல்ஸ் போட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபெரல்ஸ்லேயே இது வந்து இவ்வளோ இதுவே இப்படி இருக்குன்னா இந்த லைனை செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இதுவும் கட் ஆகிருக்கு. ஓவர்லோடு இருக்குது. இது ஏசிக்கு 1.5 டன் ஏசிக்குன்னு சொல்லி தான் வாங்குகிறோம். அந்த லோடு இது தாங்க மாட்டேதுன்னா எப்படின்னு தெரியல. கரெக்டாக 1 வருஷம் வந்தது, அதுதான். அதுக்கப்புறம் ஃபால்ட்டாக ஆரம்பிச்சிச்சு. இப்போ ரெண்டுத்தையும் இதை ஜாயின் பண்ணால் தான் அவுட்புட் வரும்னு நினைக்கிறேன். ஜாயின் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். நைஃப் இருந்தால் தான் பண்ண முடியும். அப்படியே எப்படி தேடி நைஃபை கண்டுபிடிச்சிட்டேன். இது நல்லா இப்போ நம்ம சுரண்டிட்டு உள்ளே வந்து அந்த அலுமினியம் தெரிஞ்சு பாருங்கள். அது தெரிகிற அளவுக்கு நம்ம ஃபுல்லாக சுரண்டணும். அப்போ தான் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அலுமினியம் எல்லா பக்கமும் தெரியணும். இந்த ப்ளூ கலர் ஒயரை இதில் நம்ம லிங்க் பண்ணணும். அதுக்கு இதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா சீவிப்போம். இதுதான் ஃபெரல்ஸ். இதை வச்சு தான் நம்ம இதை இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இந்த சைஸ் தான் இருக்குன்றாங்க, இதோட சின்னது இல்லைன்றாங்க. இதோட சின்னதுனா இங்கே கிடைக்காத பொழுது நம்ம இதை வச்சு ஜாயின் பண்ணுவோம். பாருங்கள், ஃபெரல்ஸ் உள்ளே போட்டுட்டேன், ஸ்லீவ் இந்த பக்கம் போட்டுட்டேன். இப்போ இது ரெண்டும் இப்படி வச்சு இதை நடுவில் வச்சு கரெக்டாக இந்த இடத்துல வந்து நம்ம கட்டிங் பிளேயர் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி இந்த ஸ்லீவை மேலே ஏற்றணும். இது பாருங்கள், இது ஸ்லீவ் ஏற்றிட்டேன். ஆனால் வந்து ஃபெரல்ஸ் பெருசாக வாங்கிட்டு வந்ததுனால ஏற்றுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏற்ற வேண்டியதாக இருக்குது. இதோட கொஞ்சம் பெரிய சைஸு ஸ்லீவாக இருந்ததுன்னா ஈஸியாக ஏற்றிடலாம். இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, சரி இதை கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதே கட் பண்ணிட்டேன். இதை நல்லா சின்னதாக ரவுண்ட் பண்ணி உள்ளே ஏற்றி டைட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்லீவ் போட்டு போகிறேன். போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக மொத்தமாக காட்டுறேன். ஸ்லீவ் போட்டாச்சு. லைட்டாக வந்து ஹீட் பண்ணுவோம்.
ஆக்சுவலாக இது வந்து ஹீட்டர் கன் வச்சு தான் பண்ணணும். ஹீட்டர் கன் நம்மகிட்ட இல்லை, அதனால் லைட்டர் காமிச்சு அப்படியே ஹீட் பண்ணிவிடுவோம். ரொம்ப பக்கத்தில் வைக்கக்கூடாது, ரொம்ப பக்கத்தில் வச்சோம்னா மெல்ட் ஆகிடும். அப்படியே வச்சு இது எடுத்தோம்னா கரெக்டாக செட் ஆகிடும். அதுதான் இப்போது முடிஞ்சிச்சு. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். இப்போ அந்த சும்மா ஒயர் கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் லைன் வருதான்னு. இது நானே வீடியோ எடுத்து நானே இது ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பண்ணுறதுக்கு. நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்து இன்புட் வந்துச்சு. இன்புட் 227 காட்டுது. அவுட்புட் 227 காட்டுது. ஓகே, சூப்பர். இப்போ இதுதான் ஃபால்ட் இருந்தது. நம்ம அதை ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து ஓவர்லோட்னால இது 2 வந்து டிஸ்கனெக்ட் ஆகிருந்தது. அதை நம்ம கட் பண்ணி ஸ்லீவ் பண்ணி 3 ஃபெரல்ஸ் போட்டு இதே போல் ஸ்லீவ் போட்டு நம்ம போட்டதுனால பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ஏசியில் போட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். எட்டு வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபேஸு, நியூட்ரலு, எர்த்து அதுவும் அந்தந்த டெர்மினலில் கரெக்டாக கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது ஸ்டெபிலைசர் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஆன் ஆகிடுச்சு. டைமரும் ஓடுது. ஆன் ஆகிடுச்சுங்க, பவர் வந்துடுச்சு. ஓகே, இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.